சினிமாக்காரர்களும் நாய்களைப் போலத்தான் என இயக்குனர் மிஷ்கின் சொன்ன கருத்து பரபரப்பை கிளப்பியுள்ளது. சென்னை பிரசாத் லேப் ஸ்டுடியோவில் அலங்கு திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்டு பேசிய இயக்குனர் மிஷ்கின், இங்கு நடைபெற்ற கூத்தை பார்த்தவுடனே எனக்கு பாதி இறந்து போன மூளையும் பாதி செத்து போன இருதயமும் எழுந்தது போல் நான் உணர்ந்தேன். நான் நாய்களுடன் பழகி இருக்கின்றேன். நாய்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டும் இருக்கின்றேன். கிராமங்களில் உள்ள நாய்களை எல்லாம் மணி என்றுதான் அழைப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் அது எங்களை பாதுகாக்கும் தெய்வமாகத்தான் இருக்கும். நாய்கள் குழந்தைகளை பார்த்து கொள்ளும். அது வீட்டில் இருந்தால் பாம்பு பூச்சிகள் வராது. நாய்கள் ஆதி தகப்பன் போல் நடந்து கொள்ளும். சினிமாக்காரர்கள் எப்பொழுதுமே ஒரு நாய்களைப் போலத்தான். நடிகர்களை கொஞ்சம் கருணையோடு பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். அந்த கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்தவங்க அல்லது ஒரு மபசல் கிராமம் தான். அது வந்து எல்லாருமே அப்படிதான் மைக்ரேட் ஆகிடும். அப்படி வரும்போது இன்னைக்கு அந்த சத்தத்தை பார்த்த உடனே எனக்கு என்னமோ ஒரு பாதி செத்துப்போன மூளையும் பாதி செத்துப்போன இருதயம் எழுந்தது போல நான் உணர்ந்தேன். அந்த அளவு ஆதிக்குள்ள போயிட்டு என்னை வந்து எழுத்துச்சு. நாய்களோட ரொம்ப பழகிருக்கேன். நாய்களோடய வாழ்ந்துருக்கேன். இன்னைக்கு நாய் எல்லாமே இருக்கிறேன். நாய்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கேன். நான் தனிமையில் சின்ன வயசுல நான் தனிமையில் இருக்கும்போது எனக்கு வந்து மணின்னு ஒரு நாய் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆதர்சமானது. ஒரு வெள்ளை கலரில் பெருசாக இருக்கும், தலை பெருசாக. அந்த மாதிரி நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. கிராமங்களில் மணி எல்லா நாய்களும் மணியாக தான் கூப்பிடுவாங்க. சொல்லப்போனால் எங்களை வழக்கம் அது வீட்டுக்கு முன்னாலே இருக்கும். அது பியூட்டிஃபுல். அப்போ அது வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு தெய்வமாக தான் இருக்கும். குழந்தைகளை பார்த்துக்கும், பாம்பு பூச்சி வராது. ஏதோ நாங்கள் உணவை பரிமாறிப்போம். ஒரு ஆதி தகப்பன் போல் எங்கள் கூட எப்பயுமே ஒரு நாய் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து பிராணிகளை ஒத்து பார்க்கறது வந்து தவறிட்டோம், அல்லது மனிதர்களை ஒத்து பார்க்கறது தவறிட்டோம். இந்த கண்களை ஒத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்களில் வந்து டீபோஸ்ட் அனிமலிஸ்டிக்கான ரொம்ப தேவையான ஒரு வனத்தை பாதுகாக்கிற அந்த 3 பார்வைகள் இருக்கும். ஒன்று ரேஜ், அதுக்கப்புறம் புரியாத தன்மை. என்ன நடக்குது நம்ம பற்றி, என்ன இங்கே அழகுன்னு ஒரு படம் பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணுறோம். ஏன்னா எல்லாருமே நடிக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து சிவாஜி ஆகணும், கமல்ஹாசன் ஆகணும், அப்படி ஆகணும் ஆசை ஆகணும். நான் அதை நடிக்க வைக்கும்போது அது என்ன பண்ண விஷயம் வந்து அதுக்கு டேக்கெல்லாம் சொல்லணும். ஓகே டேக் இது நல்லா கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கேமரா கொண்டு வச்சு யூ ஹேவ் டு வெயிட். நான் ஒரு தடவை 2-3 தடவை நாய்களோட நான் ஒர்க் பண்ணிட்டேன். நீங்கள் டேக்கெல்லாம் சொல்ல முடியாது. அங்கே போய்ட்டு நீங்கள் மூட் அவுட்லாம் ஆக முடியாது. அது மூத்த நடிச்சோம். நடிகர்கள் சினிமாக்காரர்கள் எப்போதுமே நானும் ஒரு நாய்களை போடுறேன். ஏதோ இந்த கிராமத்தில் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்து இந்த இப்போ கலைகள் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இதை பண்ணி இதை பாருங்கள், இப்படி நாங்கள் ஆடி காட்டுறோம், இப்படி பாடி காட்டுறோம், நீங்கள் கொஞ்சம் கை தட்டுங்க. இந்த மனிதர்கள் நீங்கள் வந்து ஆடினவங்க கொஞ்சோண்டு கை தட்டினா போதும், உங்கள் வாழ்க்கை. ஆனால் நாங்கள் கொஞ்சம் மாறி எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க. உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம், உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம், காசை வச்சு தான் நம்ம